தமிழ் திரையுலகின் மூத்த இயக்குனர் மற்றும் திரைக்கதை வித்தகர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய வீடு தேடி நிறைய மூட்டைகளானது வந்திருக்கு. இந்த மூட்டைகளை எல்லாம் பார்த்த உடனே குடும்பத்தார் எல்லாருமே ரொம்பவே கண் கலங்கி அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. ஸோ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆயிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படி இவங்க எல்லாருமே எமோஷ்னல் ஆகிற அளவுக்கு அந்த மூட்டையில் என்ன இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான அப்டேட் தான் இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. திரைக்கதை வித்துவான் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் ஜூன் 27ஆம் தேதி அன்னைக்கு காலமாகியிருந்தார். ஸோ அவருடைய இறப்பு எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகளில் அவருடைய இறப்புகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அவர் இழப்பு அப்படின்றது எதிர்பாராமத நடந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். இதை வந்து யாராலையும் ஈடுகட்டவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து நடந்து போச்சு. ஏன்னா அவருக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு அவரே வந்து நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நிகழ்ந்துருச்சு. இப்போ அவர் இறந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது அவருடைய வீடு தேடி ஒரு சில மூட்டைகள் வந்திருக்கு. அந்த மூட்டைகளை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா ரொம்ப கண் கலங்கி போயிருக்காங்க. அப்படி என்ன அந்த மூட்டையில் இருந்துச்சு அப்படின்னா, பொதுவாகவே பாக்யராஜ் நடிகர், திரைக்கதை வித்துவான், டைரக்டர், அவர் வந்து எல்லா இடங்களுக்கும் வந்து போகக்கூடியவர் தான். ஸோ அப்படி நிறைய ஷூட்டிங்ஸ் இருக்குது. நிறைய வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பார் இல்லையா? ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒரு போகிறப்பலாம் வரப்பலாம் வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றதுனால எங்கெல்லாம் அவருக்கு வந்து ஒர்க் இருக்குது, எந்தெந்த ப்ராஜெக்டில் அவர் வந்து கமிட் ஆகியிருக்காரு, ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே அவருக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையில் இவருக்கான திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ அவர் வந்து எதிர்பாராமல் வந்து தவறிட்டார். அவர் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் அவர் என்னென்ன பொருட்களை வந்து யூஸ் பண்ணார், அதாவது என்னென்ன பொருட்கள் இருந்திருக்கு அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஒரு சில முக்கியமான பொருட்கள் அவர் வந்து எழுதுவார் இல்லையா, நல்லா பேனா, அதுவும் இல்லாமல் அவர் அதிகமாக பயன்படுத்தினது அவருடைய கண்ணாடி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்ததுக்கு அவங்க எல்லாருமே வந்து இனிமேட்டுக்கு அவர் இல்லை அப்படின்றதுனால எல்லாமே அந்தந்த இடத்துல இருந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு மலர் கொத்தையும் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அவருடைய இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷனில் இருந்து இப்படி தான் அவருடைய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவருடைய பொருட்களை பார்க்க பார்க்க அவருடைய நினைவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்படி ப்ரொடக்ஷனில் இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அவருடைய திங்ஸ் இவ்வளோ இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது யாராலையும் வந்து தாங்கிக்க முடியல. அதுவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஃபீலிங்ஸை வந்து அதிகமாக்கியிருக்கு. ஸோ இவர் இல்லை அப்படின்றத கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவருக்காக ஆறுதல் சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து அவங்களுடைய ஆறுதல்களை வந்து பதிவிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எதிர்பாராமல் நடந்து போச்சு இந்த சம்பவம். அப்படி இருக்கும்போது அவங்க இனிமேட்டுக்கு அங்கே ப்ரொடக்ஷனுக்கு அங்கே வரமாட்டார், அங்கே வேலை இல்லை அவருக்கு அப்படின்றதுனால அவருடைய திங்ஸை எல்லாமே வந்து சேவ் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கே வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. மேலும் ரீசெண்டாக வந்து சூர்யா சார் வந்திருந்தார். அவரும் வந்து அவருடைய இரங்கல்களை வந்து தெரிவிச்சுட்டு போயிருந்தார். இப்போது அதுக்கப்புறமா வந்து குஷ்பு மாமும் சுந்தர்சி சாரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தோடு தான் வந்திருந்தாங்க. ஏன்னா மகளுடைய திருமணம் முடிஞ்சிருச்சு, உடனே போக வேண்டாம் அப்படின்னு 2-3 நாள் கழித்து தான் வந்திருக்காங்க. ஸோ வந்து சாந்தனு அவங்களுக்கு வந்து கட்டி பிடிச்சி ஆறுதலை வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் எல்லாருமே கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. குஷ்பு மேம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் மகளுக்கு கல்யாணம் நடந்திருந்தாலுமே கூட அவருடைய நட்பு அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து அவங்க வந்து செஞ்ச விஷயம் ரொம்ப முக்கியம். அதுவும் சுந்தர்ஸ்ரீ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பாக்யராஜ் வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. அவர் இல்லை அப்படின்னா சுந்தர்ஸ்ரீ இப்போ இல்லை அப்படி தான் சொல்லணும். ஸோ அது அவரே மேடையில் சொல்லி நம்ம வந்து கேட்டிருக்கோம். பொதுவாக ஒரு மனிதன் வாழ்நாளில் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத தாண்டி என்ன செய்துட்டு போயிருக்காங்க, என்ன விதைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது பாரதி ராஜா சாரும் சரி, பாக்யராஜ் சாரும் சரி, திரையுலகுக்காக நிறைய விஷயங்களை வந்து செய்துட்டு போயிருக்காங்க. நிறைய ஜாம்பவான்களை வந்து உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அவங்களும் ஜாம்பவான்களாக வந்து உருமாறி இருந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம பட்ட கஷ்டங்கள் வேறு யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்காரு. இதுதான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பிடிச்ச விஷயமே. பாக்யராஜ் சார் நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி இல்லை அப்படிங்கும்போது அது ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப வந்து நெருடலாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலுமே கூட இதில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சது அப்படின்னா அவருடைய சிஷ்யனாக இருந்த
பார்த்திபன் சார் தான். ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா பார்த்திபன் சார் வந்து இறந்ததில் இருந்து பாக்கியராஜ் சாரை வந்து விண்மயானத்துக்கு கொண்டு போய் அரசு மரியாதையோட இறுதி சடங்கு நடைபெற்ற வரைக்குமே கூடயே தான் இருந்தார். எங்கேயுமே வந்து அவர் போகவே இல்லை. அவருக்கு இறுதி அஞ்சலி வந்து செலுத்திட்டு தான் இருந்தார். 73 வயதான பாக்கியராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் தமிழ் சினிமாவுக்கு பல புதுமையான கதைகளை வந்து கொடுத்தவர். அவருக்கு ஈடா இணையா இன்னொருத்தங்க வந்து வரவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மனிதர் தான். அவருடைய கதைகள் பார்த்திங்கன்னா சமூக நையாண்டியாக இருக்கும். குடும்ப உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியிருப்பார். நகைச்சுவை வந்து கொடுத்துருப்பாரு. மனித மனங்களுடைய நுணுக்கங்களை வந்து துல்லியமாக வந்து பதிவு செய்திருந்தார். அதனால தான் அவரை திரைக்கதை மன்னன் அப்படின்னு ரசிகர்களால் வந்து அன்போடு வந்து அழைக்கப்பட்டார். அவருடைய மறைவு எதிர்பாராத நிலையில தான் நடந்து போச்சு. சமீபத்தில் அவர் ஆரோக்கியமாக தான் இருந்திருக்காரு. பொது நிகழ்வுகளிலும் நிறைய விஷயங்களை வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நிறைய மேடைகளில் வந்து பேசியிருக்காரு. அதாவது பார்த்திபன் சார் வந்து பாக்கியராஜுடைய சிஷ்யர். பாக்கியராஜுக்கிட்ட தான் வந்து அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்களை கற்றுட்டு இருந்தார். அதனால் அவருடைய இறப்புக்கு அவர் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் இருந்திருக்காரு. மேலும் அன்போடு உங்கள் கே பாக்கியராஜ் அப்படின்னு எழுதப்பட்ட தாளை அவருடைய கையில் வந்து சுமந்துக்கிட்டே தாங்க இருந்தார். துக்க வீட்டில் அவர் முன்னாடியே பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டு தான் நின்றுட்டு இருந்தார். ஸோ இந்த காட்சி பார்த்தவங்க எல்லாரையுமே வந்து நெகிழ செஞ்சதுன்னு தான் சொல்லணும். தகன சடங்குகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்திபன் சார் சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு நீண்ட உருக்கமான பதிவையும் வந்து வெளியிட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ் திரையுலகத்தில் பாக்கியராஜுடைய பங்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத உணர்ச்சியோடு வந்து பகிர்ந்திருந்திருக்காருங்க. குருநாதர் அவர் என குறிப்பிடக்கூடிய பாக்கியராஜ் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்காரு. ஆரம்ப காலங்களில் அவரோடு நான் நிறைய பணியாற்றியிருக்கேன். அந்த அனுபவங்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நினைவில் இருக்குது. நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்திபன் தன்னுடைய பதிவில் பாக்கியராஜோடு இணைந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக போன்ற படங்களில் பணியாற்றிய அனுபவத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க. அந்த படம் அவருக்கும் சாந்தனு பாக்கியராஜுக்குமே ஒரு நல்ல டேர்னிங்காக இருந்தது. சாந்தனு மீண்டும் வெற்றி பாதையில் வந்து போகணும் அப்படின்னு அவருடைய ஆசையும் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியராஜுடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு மனிதருடைய இழப்பு மட்டும் கிடையாதுங்க. தமிழ் சினிமாவினுடைய ஒரு முக்கியமான திரைக்கதை யுகத்தினுடைய முடிவு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அவருடைய படைப்புகள் அப்படி இருந்தது. காலம் கடந்தும் தலைமுறைகள் கடந்தும் பேசப்படக்கூடிய நிலையில தான் அவருடைய படைப்புகளானது இருந்திருக்கு. அவருடைய புகழ் என்றைக்கும் வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பாரதி ராஜா அவர்கள் இறந்தபோது பாக்கியராஜ் அவர்கள் எப்படி ஒரு சிஷ்யனா கலங்கி போய் உடஞ்சி போய் நின்னாரோ அப்படித்தாங்க இன்னைக்கு பாக்கியராஜ் அவர்கள் இறந்தப்போ பார்த்திபன் சாரு கலங்கி போய் உடஞ்சி போய் நின்றுருக்காரு. தன்னுடைய குருவை தான் தோளில் சுமப்பேன் அப்படின்றதுக்காக அவர் இறுதி சடங்குலையும் வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மேலும் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.